Hello viewers, welcome to Super Prime. Exercise 2.1 la question number 3 la first subdivision பார்க்கலாம். Find any 5 rational numbers between 1/4 and 1/5. இப்போ இந்த sum பாத்தீங்கன்னா ரெண்டு மெத்தட்ல நம்ம போட முடியும். அதாவது ஒன்னு வந்து ஃபார்முலா மெத்தட்ல போடலாம், இன்னொன்னு வந்து நார்மல் மெத்தட்ல போட முடியும். அதாவது இப்போ ஃபார்முலா மெத்தட் போட்டிங்கன்னா உங்களுக்கு லாங்காக போகும். இப்போ கொஸ்டினில் வந்து நமக்கு ஃபார்முலா மெத்தட் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்கல, இருந்தாலும் உங்களுக்கு நான் வந்து ரெண்டு மெத்தடுமே சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் நார்மல் மெத்தட் பார்த்துடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 4 இருக்குது, இங்கே டினாமினேட்டர் வந்து 5 இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு டினாமினேட்டரும் நம்ம சேம் பண்ணணும். நம்ம என்ன பண்ணுவோம், எல்சிஎம் எடுப்போம். இப்போ இதுக்கும் காமன் டேபிள் எதுவுமே இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம், இந்த டினாமினேட்டரால் இதை மல்டிப்ளை பண்ணுவோம், இந்த டினாமினேட்டரால் இதை மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ அப்படி தான் நம்ம வந்து ஈஸியாக நம்ம போட முடியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணலாம், இந்த 1/4 இருக்குல்ல, இதை வந்து நம்ம 5/5 போட்டு மல்டிப்ளை பண்ணிக்கிட்டால் நமக்கு என்ன கிடைக்கும், 5/20 அப்படின்னு கிடைக்கும். அதாவது இந்த டினாமினேட்டரால் இதை மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த நம்பர் எடுத்துக்கோங்க 1/5. ஸோ இதை வந்து இதோடைய டினாமினேட்டரால் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணிங்க. இங்கே என்ன இருக்குது, 4 இருக்குது. அப்போ 4/4 போட்டுக்கலாம். இப்போ இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும், 4. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 20 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே 5/20 வந்திருக்கு, இங்கே 4/20 வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற டினாமினேட்டரும் சேம் ஆயிடுச்சு. இதுவும் 20 ஆயிடுச்சு, இதுவும் 20 ஆயிடுச்சு. இப்போ நியூமரேட்டருக்கு நடுவில் நம்ம நம்பர்ஸை வந்து எழுதலாம். இப்போ 5 இங்கே 4 இருக்குது. ஸோ 5க்கும் 4க்கும் நடுவில் வந்து நம்பர்ஸ் வந்து நம்மளால் எழுத முடியாது. அதனால நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ இதையும் வந்து 10ஆல் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணிக்கலாம், இதையும் வந்து 10ஆல் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணிக்கலாம். அப்போ நம்ம வந்து நிறைய நம்பர்ஸ் வந்து நம்மளால் எழுத முடியும். ஸோ 5/20 வந்து நான் 10/10 போட்டு மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ எவ்வளோ கிடைக்கும், 50/200 அப்படின்னு கிடைக்கும். அதே மாதிரி இந்த 4/20யும் நான் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 10 போட்டுக்கிறேன். அப்போ இது என்ன கிடைக்கும், இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 40 கிடைக்கும், இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 200 கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதோடைய டினாமினேட்டர் 200, இதோடைய டினாமினேட்டர் 200 ஆயிடுச்சு. இப்போ இங்கே நியூமரேட்டர் பார்த்தீங்கன்னா இங்கே 50 இருக்குது, இங்கே 40 இருக்குது. அப்போ கண்டிப்பாக 40லேருந்து 50க்குள்ளே நம்மளால் என்ன பண்ண முடியும், நம்பர்ஸ் வந்து எழுத முடியும். ஸோ இப்போ ஈஸியாக நம்ம எழுதிடலாம். அப்போ ரேஷனல் நம்பர்ஸ் பிட்வீன் அவங்க கொடுத்த கொஸ்டின் எழுதிக்கோங்க, 1/4 அண்ட் 1/5 ஆர் அப்படின்னு போட்டுட்டு இது ரெண்டுத்துக்கும் நடுவில் என்ன எழுதலாம், இங்கே 40 வந்திருக்கா. ஸோ இதுவும் எழுதக்கூடாது. பிட்வீன் சொல்லும்போது இந்த ரெண்டு நம்பர் எழுதக்கூடாது. இதுக்கு அடுத்த நம்பர் என்னன்னு சொல்லி பாருங்க, 41. ஸோ 41/200, நெக்ஸ்ட்டு 42/200, நெக்ஸ்ட்டு 43/200, நெக்ஸ்ட்டு 44/200. 5 தான் எழுத சொல்லியிருக்காங்க, அதனால் நம்ம 5 மட்டும் எழுதிக்கலாம். ஸோ இப்படி தான் வரணும், இதுதான் ஆன்சர். ஆனால் இது கிடையாது. ஸோ எக்கச்சக்கமாக நம்பர்ஸ் வந்து இருக்குது. இது வந்து ஒரு மெத்தட், இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து போட்டிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இப்போ ஃபார்முலா மெத்தட் பார்க்கலாம். ஸோ நீங்கள் எந்த மெத்தட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படியும் நீங்கள் போடலாம், இல்லை ஃபார்முலா மெத்தட் தான் உங்கள் ஸ்கூலில் டீச்சர் வந்து போடணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் அதையும் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஃபார்முலா மெத்தட் யூஸ் பண்ணி போட போகிறோம். இப்போ என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்களோ அதை வந்து ஏபி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து 1/4 கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா ஏ அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். அண்ட் பியை வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம், 1/5 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இது ரெண்டுத்துக்கும் நடுவில் வந்து நம்பர்ஸை வந்து ஒரு 5 ரேஷனல் நம்பரை வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு வந்து ஃபார்முலா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து Q1, அதாவது 5 நம்பர்ன்றதை வந்து Q1, Q2, Q3, Q4, Q5 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு Q1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ½ × A + B அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். அதாவது இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க நம்பர் கண்டுபிடிக்கலாம். நம்ம என்ன பண்ணுவோம், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி டிவைடட் பை 2 போடுவோம். ஸோ அதே தான் இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க நம்பரை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதனால் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு டிவைடட் பை 2 போட்டிருக்கேன். ஸோ அதுதான் வந்து Q1. இப்போ பாருங்கள், உங்களுக்கு நல்லா புரியுற மாதிரி நான் சொல்கிறேன். இப்போ இது ரெண்டு இங்கேருந்து இது வந்து 1/4, இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து 1/5. ஸோ இது நடுவில், இதுக்கு நடுவில் இருக்கிற ஏதாவது ஒரு 5 ரேஷனல் நம்பர் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா, இது ரெண்டுத்துக்கும் நடுவில் சென்டர் பாயிண்ட்டாக இருக்கிற நம்பரை நம்ம முதல்ல கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் சென்டர் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும்னா இந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணி டிவைடட் பை 2 கண்டுபிடிச்சோன்னா இந்த நம்பர் நமக்கு கிடச்சிடும். ஸோ அப்புறம் என்ன பண்ணணும்னா, இப்போ புதுசாக வந்திருக்க நம்பர் இருக்கு இல்லையா, ஸோ இதுக்கும் நடுவில் இருக்க நம்பரை நம்ம இப்போ இங்கே கண்டுபிடிப்போம். அப்போ நமக்கு எத்தனை நம்பர் கிடச்சிச்சு, இப்போ நடுவில் 2 நம்பர் கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், இதுக்கும் அந்த ஏ மட்டும் அப்படியே வச்சுக்கலாம். இப்போ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க நம்பர் கண்டுபிடிக்கும் போது என்ன கிடைக்கும், இங்கே ஒரு நம்பருக்கு கிடைக்கும். இப்போ 3 நம்பர் கிடச்சி. அப்போ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் நம்பர், அப்புறம் இது ரெண்டுத்துக்கும் நடுவில் நம்பர். ஸோ இந்த மாதிரி தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நீங்கள் எப்படி வேணாலும் கண்டுபிடிக்கலாம். அப்போ இது ரெண்டுத்துக்கும் கூட நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஆனால் நம்ம வந்து இப்படியே போட்டுட்டு வரலாம். இப்போ பாருங்கள், இதுதான் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு இப்போ Q1 கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ½ × A என்ன கொடுத்துருக்காங்க, 1/4, B என்ன வந்திருக்கு இங்கே 1/5. ஸோ 1/2 அப்படியே வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு வந்து நம்ம
ஆட் பண்ணணும்னா நமக்கு எல்சிஎம் எடுக்கணும், ஏன்னா டினாமினேட்டர் சேமாக இருக்கணும். ஸோ எல்சிஎம் எடுக்கும் போது ஈஸியாக எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் வேறு நம்பர், இதுக்கு காமன் டேபிள் எதுவுமே கிடையாது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த 5ஆல் இங்கே நியூமரேட்டராலையும் இந்த 4ஆல் இந்த நியூமரேட்டராலையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ என்ன கிடைக்கும்னா, இந்த 5ஆல் இங்கே மல்டிப்ளை பண்ணும்போது இங்கே 5 ஆகிடும். இது என்ன ஆகும்னா, இந்த நியூமரேட்டரை நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது இந்த 4ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 4 கிடைக்கும். இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி இங்கே 20 போட்டுக்கோங்க. இது ஈஸியான மெத்தட். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 1/2, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 9/20 அப்படின்ட்டு வரும். இப்போ மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு 9/40 அப்படின்னு கிடச்சிடும். இப்போ ஒரு நம்பர் நம்ம கண்டுபிடிச்சாச்சு, Q1. ஸோ Q1 = 9/40 கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா, Q2 கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ Q2 அப்படின்றது வந்து இப்போ நம்ம கண்டுபிடிச்ச இந்த புது நம்பர் இருக்கு இல்லையா, இப்போ இங்கே பாருங்கள், இது ரெண்டுத்துக்கும் நடுவில் நம்ம இந்த நம்பர் இப்போ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இங்கே வந்து நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம், இந்த புது நம்பருக்கும் இந்த ஃபர்ஸ்ட் இருக்க நம்பருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இருக்க நம்பர் என்ன, நமக்கு 1/4. இந்த 1/4க்கும் இந்த புதுசாக வந்திருக்க நம்பருக்கும் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், 1/2 வந்து நம்ம டிவைடட் பை 2 போடுவோம் இல்லையா, அதான் 1/2 a ப்ளஸ் இந்த புதுசாக வந்திருக்க நம்பர் என்ன, Q1. அப்போ 1/2 a என்ன இருக்குது நமக்கு, இங்கே 1/4 இருக்கா, அதை போட்டுக்கலாம். ப்ளஸ் Q1 என்ன வந்திருக்கு, 9/40. ஸோ அந்த ஃபார்மில் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகாது. இந்த இடத்துல இந்த b மட்டும் தான் நீங்கள் சேஞ்ச் பண்ணிகிட்டே வர போகிறீங்க. இங்கே நம்பர் சேஞ்ச் ஆகும். இங்கே Q2 போட்டிங்கன்னா இங்கே Q1 வரும், இங்கே Q3 போட்டிங்கன்னா இங்கே Q2 வரும். இந்த மட்டும் புதுசாக கண்டுபிடிச்சதை நம்ம இந்த இடத்துல போட்டுகிட்டே வருவோம். ஸோ அதே மாதிரி இப்போ Q2 போட்டிருக்கேன்னா இப்போ இந்த இடத்துல Q1, அவ்வளோதான். ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணோன்னா டினாமினேட்டர் சேமாக இருக்கணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 4 வந்து நம்ம 40 சேஞ்ச் பண்ண முடியும், ஓகேவா, ஏன்னா இங்கே 40 இருக்கு இல்லையா. இப்போ இந்த 4 வந்து 40 சேஞ்ச் பண்ணோன்னா நம்ம என்ன பண்ணலாம், இதை 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 40 மாறிடும். அப்போ டினாமினேட்டர் மட்டும் நம்ம 10ஆல் மல்டிப்ளை பண்ணக்கூடாது, நியூமரேட்டரையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். அப்போ தான் அதோடைய வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். அப்போ மல்டிப்ளை டிவைடட் பை 10 நம்ம போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 1 × 10 என்ன ஆகும், நமக்கு 10ன்னு கிடைக்கும். இது 4 × 10 என்ன ஆகும், 40 அப்படின்ட்டு வந்துடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் மாற்றாதீங்க, அப்போ தான் நமக்கு டினாமினேட்டர் சேமாக இருக்கும். ஓகே, இப்போ 1/2, இப்போ டினாமினேட்டர் சேமாக இருக்கிறதுனால டேரெக்டாக இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணிட முடியும். இப்போ 19/40 அப்படின்னு கிடைக்கும். அப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 19, இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 80 அப்படின்ட்டு வந்துடும். அப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு, Q2 பார்த்தீங்கன்னா 19/80 அப்படின்னு கிடச்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், Q3. ஸோ Q3 ஃபார்மில் என்ன வரும், 1/2 a அப்படியே வச்சுக்கோங்க, a சேஞ்ச் பண்ணாதீங்க. இப்போ புதுசாக கண்டுபிடிச்சது என்ன, Q2, அதை இங்கே போட்டுக்கோங்க. இப்போ 1/2, a வந்து 1/4, நம்ம புதுசாக கண்டுபிடிச்சது 19/80. சரி, இப்போ இந்த 1/2 அப்படியே வச்சுக்கலாம். இப்போ இந்த டினாமினேட்டரை நம்ம என்ன பண்ண போகிறோம், 80 மாற்ற போகிறோம். ஸோ இதை 80 மாற்றணும்னா இது எது கூட மல்டிப்ளை பண்ணால் இது 80 மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 20 கூட நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து நமக்கு 80 மாறிடும். அப்போ நியூமரேட்டரையும் நம்ம எதால் மல்டிப்ளை பண்ணணும், 20ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 20 இது என்ன ஆகும், 80 ஆகும். ஏன்னா இந்த டினாமினேட்டர் 80 இருக்கிறதுனால இதையும் நம்ம 80க்கு கன்வெர்ட் பண்ணுறோம். அப்போ தான் சேம் டினாமினேட்டர் நமக்கு கிடைக்கும். ஸோ இது என்ன ஆகும், 19/80 வந்துடும். அப்போ இங்கே டினாமினேட்டர் சேமாக இருக்கிறதுனால ஒரே டினாமினேட்டர் போட்டு இது ரெண்டுத்தையும் அப்படியே நம்ம ஆட் பண்ணிட முடியும். இப்போ 39 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இதை மல்டிப்ளை பண்ணோன்னா 39/160 நமக்கு வரும். Q3 கண்டுபிடிச்சிட்டோம், 39/160. ஸோ நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், Q4. Q4க்கு 1/2, இங்கே a அப்படியே இருக்கும். இப்போ புதுசாக கண்டுபிடிச்ச இந்த Q3 மட்டும் நம்ம எங்கே போட்டுக்க போகிறோம். அப்போ 1/2, a வந்து 1/4ன்னு உங்களுக்கு தெரியும். Q3 வந்து இப்போ நம்ம கண்டுபிடிச்ச 39/160. இப்போ நமக்கு டினாமினேட்டர் சேமாக இருந்தால் தான் ஆட் பண்ண முடியும். இப்போ இந்த 4 160 மாற்றணும்னா 4 எது கூட மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 160 வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 கூட மல்டிப்ளை பண்ணால் 160 வரும். அது எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இதால் டிவைட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு கிடச்சிடும். பாருங்கள், 160 4ஆல் டிவைட் பண்ணுறேன், 4 4s 16, அப்புறம் ஒரு 0 இருக்குது. ஸோ இப்படியும் நீங்கள் இதை கண்டுபிடிக்கலாம். இந்த நம்பரை இதால் டிவைட் பண்ணிக்கோங்க, அப்போ ஈஸியாக உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்போ இதை 40ஆல் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணணும்னா இங்கே நமக்கு 160 கிடச்சிரும். அப்போ மேலேயும் நம்ம என்ன பண்ணணும், 40ஆல் மல்டிப்ளை பண்ணணும், இங்கேயும் 40ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ எவ்வளோ கிடைக்கும், 160. அப்புறம் இங்கே என்ன இருக்குது, இதை அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். சேம் டினாமினேட்டர்னால அந்த டினாமினேட்டர் அப்படியே போட்டுக்கலாம். இந்த 40யும் இந்த 39யும் நம்ம ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 79 கிடைக்கும். அப்போ Q4 நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 79, இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணும்போது 0 2s are 0, 6 2s are 12, பேலன்ஸ் 1, 1 2s are 2, 2 + 1 3. அப்போ நமக்கு எவ்வளோ கிடைச்சது,
79/320 நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், லாஸ்ட்டாக Q5 கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ 1/2 அப்படியே வச்சுக்கலாம். இங்கே A ப்ளஸ் புதுசாக கண்டுபிடிச்ச இந்த Q4 போட போகிறோம். ஸோ 1/2 A வந்து உங்களுக்கு தெரியும் 1/4. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன வந்தது, 79/320 வந்தது. ஸோ இப்போ இது வந்து நம்ம எதால் மல்டிப்ளை பண்ணோம் கண்டுபிடிக்கணும். நம்ம என்ன பண்ணணும், இந்த 320-ஐ 4ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. அப்போ 8 4s are 32, அப்புறம் 0. அப்போ 80ஆல் மல்டிப்ளை டிவைட் போட்டோம்னா நமக்கு என்ன கிடச்சிரும், இந்த டினாமினேட்டர் வந்து 320 மாறிடும். ஸோ 80ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 80/320 ஆகும். இங்கே ப்ளஸ் 79/320 வரும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், சேம் டினாமினேட்டர் இருக்கிறதுனால 320 நம்ம அப்படியே போட்டுக்கலாம். இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணால் கிடைக்கும். இந்த 0வையும் 9ஐயும் ஆட் பண்ணால் 9 வரும். இந்த 8ஐயும் இந்த 7ஐயும் ஆட் பண்ணால் 15 வரும். அப்போ 1 × 15 159 என்ன கிடைக்கும், 159 வரும். பை இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது 0 2s are 0, 2 2s are 4, 3 2s are 6 கிடைக்கும். அப்போ Q5 என்ன கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 159/640 நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ லாஸ்ட்டாக நீங்கள் என்ன எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷனல் நம்பர் பிட்வீன் 1/4 and 1/5. இதுதான் அவங்க வந்து கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்க. ஆர் அப்படின்னு போட்டு நமக்கு வந்திருக்க ஆன்சர் எல்லாத்தையுமே இங்கே நீங்கள் கமா போட்டு எழுதணும். 9/40, 19/80, 39/160, 79/320 and 159/640. ஸோ எல்லாத்தையும் எழுதி முடிச்சுக்கோங்க. நீங்கள் வந்து ஃபார்முலா மெத்தடும் நீங்கள் போடலாம், நான் ஃபஸ்ட்டு சொன்ன மெத்தடும் நீங்கள் போடலாம். ஏதாவது ஒரு மெத்தடை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஸ்கூலில் உங்கள் மிஸ் என்ன சொல்கிறாங்களோ அந்த மெத்தடை யூஸ் பண்ணி போடுங்க. அவ்வளோதான் இந்த சம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க.